ஸ்ரீ காசி காண்டம் 93ஆம் அத்தியாயம். சத்தீஸ்வரரின் வெளிப்பாடு. அகஸ்திய மாமுனிவர் கூறினார், பாவங்களை அழித்த நர்மதேசத்தின் மகத்துவம் கேள்விப்பட்டது. இப்போது ஸ்கந்தனே, சத்தீஸ்வரரின் தோற்றத்தை விவரிக்கவும். ஸ்கந்தர் கூறினார், மித்ரா மற்றும் வருணருக்கு பிறந்த முனிவரே, காசியில் சத்தீஸ்வர லிங்கம் எவ்வாறு வெளிப்பட்டது என்பதை கதையை கூறுகிறேன், கேளுங்கள். முனிவரே, முன்பு சத்ருதி பிரம்மதேவர் மிகப்பெரிய தவம் செய்தார். அந்த தவத்தால் மகிழ்ச்சியடைந்த தேவர்களின் இறைவன் வரங்களை வழங்க தயாராக இருந்தார். பிராமணர்களை நேசித்த சர்வ வல்லமையுள்ள இறைவன் பிரம்மதேவரிடம், உலகங்களை படைத்தவரே, வரத்தை தேர்ந்தெடுங்கள் என்று கூறினார். பிரம்மதேவர் கூறினார், தேவர்களின் தலைவனே, நீர் மகிழ்ச்சியடைந்து எனக்கு விரும்பிய வரத்தை வழங்கினால் தாம் என் மகனாக இருப்பீர். அந்த தேவி தக்ஷனின் மகளாக இருப்பாளாக. இது பிரம்மதேவரின் விருப்பமான வரம் என்று கேட்டதும் மகான் தேவியின் முகத்தை பார்த்து புன்னகைத்தார். பின்னர் அவர் 4 முக இறைவனிடம் கூறினார், பிரம்மதேவரே, உமது விருப்பம் நிறைவேறட்டும். தாத்தா, கொடுக்க முடியாதது என்ன? இதை கூறிய பிறகு சந்திர முகத்துடன் கூடிய இறைவன் பிரம்மதேவரின் நெற்றியிலிருந்து வெளியே வந்தார். அந்த சிறுவன் பிரம்மதேவரின் முகத்தை பார்த்து அழுது கொண்டே இருந்தான். அதன் பிறகு பிரம்மதேவர் அழும் குழந்தையை பார்த்து, என்னை உன் குழந்தையாக பெற்ற பிறகும் ஏன் மீண்டும் மீண்டும் அழுகிறாய் என்று கூறினார். பிரம்மதேவர் கூறியதை கேட்டதும், குழந்தை, நான் பெயருக்காக அழுகிறேன். படைப்பாளரே, எனக்கு ஒரு பெயரை கொடுங்கள். தாத்தா, அந்த மந்திர குழந்தையை மாயா தீம்ப அழுததால் ருத்ரா என்ற பெயர் பெற்றது. அகஸ்திய மாமுனிவர் கூறினார், 6 முகங்களை கொண்டவரே, ஈசன் ஒரு குழந்தையின் வடிவத்தை எடுத்திருந்தாலும் அவர் ஏன் அழுதார்? உங்களுக்கு தெரிந்தால் அதை எனக்கு விளக்குங்கள். எனது ஆர்வம் மிகவும் பெரியது. ஸ்கந்தன் கூறினார், நான் சர்வ வல்லமையுள்ள இறைவனின் மகன் என்பதன் காரணமாக எனக்கு ஒன்று தெரியும். அழுகைக்கான காரணத்தை நான் கூறுவேன். கலச பிறவியே, கேளுங்கள். சத்தியலோகத்தின் ஏக அதிபதியான வேதஸ் 4 முகங்களை கொண்ட பரமேஸ்வரியின் பிரம்மதேவரின் புத்தியின் கூர்மையை சோதிக்க பரம ஆத்மாவான பகவானின் மனதில் ஒரு எண்ணம் எழுந்தது. எனவே மகிழ்ச்சியால் மகேசனின் விழிகளில் ஏராளமான விழிநீர் இருந்தது. அகஸ்திய மாமுனிவர் கூறினார், சம்புமூர்த்தி தனது மனதில் பிரம்மதேவர் புத்தியின் கூர்மை என்ன என்பதை கவனித்தார். அதன் மூலம் குழந்தை பருவத்திலும் இறைவனிடம் ஏராளமான ஆனந்த கண்ணீர் இருந்தது. ஞானியே, சர்வ வல்லமை உள்ள இறைவனின் பேரின்பத்தை அதிகரிப்பவரே, இதை கூறுங்கள். அகஸ்திய மாமுனிவரின் வார்த்தைகளை கேட்டதும் தாரகாவின் எதிரி கூறினார், பானையில் பிறந்த முனிவரே, பகவான் இதைத்தான் மனதளவில் சிந்தித்தார். எல்லாவற்றையும் அறிந்த பகவான் விதியின் விருப்பம் இப்படித்தான் என்பதை அறிந்திருந்தார். தந்தையை மீட்க அவரது சந்ததியினரை தவிர வேறு யார் தகுதியானவர்? இது எனது ஆசைகளில் ஒன்றாகும். 2வது ஆசை நிச்சயமாக இதுதான். சிவன் அவரை நினைவில் வைத்திருக்கும் ஒருவரின் மறுபிறப்பை நீக்குவார். இது அவர் குழந்தையாக மாறினால் ஒவ்வொரு கணமும் சரியான பார்வை, கை கால்களின் தொடுதல், அவருடன் ஒரே படுக்கை, இருக்கை மற்றும் உணவு போன்றவற்றை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். குழந்தையாக மாறிய பிறகு விரும்பிய எந்த விஷயமும் அவரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. யார் பேச்சு மற்றும் மனதிற்கு அப்பாற்பட்டவர். அவரை ஒரு முறை தொடும் உயிரினம், அவரை ஒரு முறை மகிழ்ச்சியுடன் காணும் உயிரினம் மீண்டும் பிறக்காது. அது பேரின்பத்தில் பெரியதாக மாறும். சந்தேகத்திற்கிடமின்றி அவர் எப்படியாவது வீட்டில் ஒரு விளையாட்டு பொருளாக மாறினால் நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியின் கொள்கலனாக மாறுவேன். இவ்வாறு விதியின் விருப்பத்தை உணர்ந்ததன் மூலம் இறைவன் 3 விழிகளிலும் மகிழ்ச்சியின் விழிநீரை பொழிந்தார். ஸ்கந்தனின் இந்த வார்த்தைகளை கேட்ட அகஸ்திய மாமுனிவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் அவரது காலடியில் விழுந்து வணங்கினார். சர்வ வல்லமை உள்ள இறைவனின் மகனை, வெற்றி பெறுவீராக. பேரின்ப ஆன்மாவான தங்களுக்கு வணக்கம். விதியின் மனமும் சம்புவின் உள்ளார்ந்த எண்ணமும் உங்களால் முழுமையாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளன. கேட்பவரின் மகிழ்ச்சியை கண்டு ஸ்கந்தனும் மிகவும் திருப்தி அடைந்தார். அகஸ்திய மாமுனிவர், நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள்
பாக்கியவான்கள். சரியாக கேட்பது உங்களுக்கு தெரியும். இந்த கதையை உங்களுக்கு நான் எடுத்த முயற்சி வீண் போகவில்லை. அகஸ்திய மாமுனிவரிடம் இதை கூறிய பிறகு 6 முகங்களை கொண்ட இறைவன் மீண்டும் ஒரு முறை கூறினார். இறைவன் ருத்ர வடிவத்தை எடுத்த போது தேவி தக்ஷனின் மகளானாள். தக்ஷனின் மகளான சதி ஒரு கணவரை விரும்பினாள். அவள் காசியில் கடுமையான தவம் செய்தாள். முன்னால் ஹரன் லிங்க வடிவில் வெளிப்படுவதை கண்டாள். மகாதேவி, உன் தவம் போதும் என்று தெளிவாக கூறினார். அவர் தொடர்ந்தார், இந்த லிங்கம் உன் பெயரால் சதீஸ்வர லிங்கம் என்று பெயரிடப்படும். தக்ஷனின் மகளே, உன் விருப்பம் இங்கே நிறைவேறியது போலவே இந்த லிங்கத்தை சாந்தப்படுத்துவதன் மூலம் வேறு யாருடைய விருப்பமும் நிறைவேறும். இந்த லிங்கத்தை சாந்தப்படுத்துவதன் மூலம் ஒரு கன்னிகை தனது எதிர்பார்ப்பிற்கு அப்பாற்பட்ட ஒரு கணவனை அடைவாள். அதேபோல் ஒரு இளைஞன் ஒரு சிறந்த மனைவி யார் எதை விரும்புகிறாரோ அது சதீஸ்வரரை வணங்குவதன் மூலம் அவருக்கு நிறைவேறும். அதில் எந்த ஐயமும் இல்லை. சதீஸ்வரரை வணங்கிய பின்னர் யாராவது ஏதாவது விரும்பினால் அந்த ஆசை விரைவில் நிறைவேறும். இன்றிலிருந்து 8வது நாள் களிமண்ணில் உங்கள் தந்தை தேசபக்தர் தனது மகளை உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் ஆசை பலித்தது. இதை கூறிய பிறகு தேவர்களின் தலைவர்களின் தலைவன் அங்கேயே மறைந்து விட்டார். தக்ஷனின் மகளான சதி தேவி மன மகிழ்ச்சியுடன் இல்லம் திரும்பினாள். 8வது நாளில் தந்தை அவளை ருத்ரனிடம் ஒப்படைத்தார். ஸ்கந்தன் கூறினார், இவ்வாறு சதீஸ்வர லிங்கம் காசியில் வெளிப்பட்டது. முனிவரே, அது நினைவிற்கு வந்தால் கூட லிங்கம் மிகப்பெரிய சத்வ குணத்தை அளிக்கும். ரத்னேசத்திற்கு கிழக்கே உள்ள சதீஸ்வர லிங்கத்தை காண்பதன் மூலம் பக்தன் உடனடியாக பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். மேலும் சரியான நேரத்தில் அறிவை பெறுகிறான். 93ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.